பல்லவன் ரொம்ப மன கஷ்டத்தில் இருக்கிற அதே நேரத்தில் தான் எங்கள் நிலாவும் ஆறுதல் சொல்கிறாங்க. நிலாவுடைய ஆறுதலை எங்கள் பல்லவன் ஏற்றுக்கிட்டாலும் இன்னொரு பக்கம் காயத்ரியை பற்றின நினப்பு. பாவம், என்னால் காயும் மாட்டிக்கிட்டாலே அப்படின்னு நினச்சிட்டு இங்கே பல்லவன் என்ன பண்ணுறாங்க, காயுவுக்கு கால் பண்ணுறாங்க. 2 தடவை ரிங் ஆகுது, ஃபுல்லாக கட் ஆகுது. நான் எடுக்கவே இல்லை. என்னாச்சு, காயும் ஏன் ஃபோன் அட்டன் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு நேராக கிளம்பி அவங்க தங்கியிருக்க அந்த ஹாஸ்டல் ரூமுக்கு போகிறாங்க. அங்கேயுமே காயும் இல்லை. இதை பார்த்ததுமே பல்லவனுக்கு ரொம்ப மனசு சங்கட்டமாக போயிடுது. திரும்ப கால் பண்ணுறாங்க. கால் பண்ணதுமே அந்த வீட்டில் இருக்கவங்க அப்போ தான் அடி எடுக்கிறாங்க. ஹலோ அப்படின்னு சொல்லி அவர் பேசினதுமே பல்லவன் வந்துட்டு என்ன பேசுகிறேன்னு தெரியாமல் நிற்க, ஹலோ யார் அப்படின்னு திரும்பவும் அவர் கேட்கும்போது, பல்லவன் நான் தான் பல்லவன் பேசுகிறேன் காயத்ரி அப்படின்னு சொல்லும்போது, நீ தானா அது? உன்னை தாண்டா நானும் தேடிட்டு இருக்கேன். உன்னால் போலீஸ் ஸ்டேஷனில் நாங்கள் அசிங்கப்பட்டு வந்ததெல்லாம் போதும். ஊரில் இருக்கவங்க இந்த விஷயத்தெல்லாம் கேள்விப்பட்டு எங்கள் பொண்ணோட மானமும் எங்கள் குடும்பத்தோட மானமும் போகிறதுக்கு முன்னாடி இவளுக்கு ஒரு நல்ல பையனாக பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சலான்னு இருக்கும். தேவையில்லாமல் அவன் வாழ்க்கையில் குறுக்க வந்தானா அப்புறம் நான் யாருன்னு நீ பார்க்க வேண்டியது இருக்குன்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணதும் எங்கள் பல்லவனுக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆகுது. என்ன பேசுகிறாங்க ஏது பேசுகிறாங்கன்னு ஒரு நிமிஷம் புரியாத எங்கள் பல்லவன் ரொம்ப மனக்கவலையோட வீட்டுக்கு வரேன். வீட்டில் இருக்க எங்கள் நிலா திரும்ப பல்லவனை பார்க்குறாங்க. டே பல்லவா, திரும்பவும் வீட்டில் நடந்ததை யோசிச்சு இன்னமும் மனசு கஷ்டத்துல இருக்கியாடா அப்படின்னு சொல்லி கேட்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீ அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அழுகவும் செய்ய, என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லி இங்கே கேட்குறாங்க. அண்ணி, காயத்ரியும் நானும் இப்படி ரூமுக்கு போன விஷயம், அந்த விஷயம்லாம் தெரிஞ்ச அம்மாவும் அப்பாவும் ஒரு முடிவை எடுத்துட்டாங்க அண்ணி அப்படின்னு சொல்ல, என்னடா சொல்கிறேன்னு கேட்க, ஆமா நீ காயத்ரிக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போகிறாங்களா, காயத்ரிக்கு நான் ஃபோன் பண்ண அண்ணி அப்படின்னு சொல்லிட்டு, நீ எதுக்குடா அவளுக்கு ஃபோன் பண்ணேன்னு கேட்க, இல்லை என்னால் அவளுக்கும் பெரிய கஷ்டமாக போயிடுச்சுல, அதனால தான் அண்ணி நான் கால் பண்ணேன்னு சொல்ல, என்ன பல்லவாணி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கேள்வி கேட்கவும் செய்ய, காயத்ரிக்கு படித்து முடிக்கணும்னு ரொம்ப ஆசை, அதுக்கு முன்னாடியே கல்யாணத்தை பண்ணி வைக்கணும்னு சொல்கிறாங்க. எனக்கு அதெல்லாம் கேட்கும் போது மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்க நீ அப்படின்னு சொல்ல, நீ பல்லவா, நான் உங்ககிட்ட ஒரே ஒரு விஷயத்தை கேட்குறேன், அதுக்கு மட்டும் என்கிட்ட தெளிவாக விளக்கமாக என் மூஞ்சுக்கு நேராக பார்த்து பதில் சொல்லு அப்படின்னு சொல்ல, என்ன விஷயம்னு சொல்லிட்டு இங்கே கேட்குறாங்க பல்லவனும். உண்மையிலே காயத்ரி லவ் பண்ணுறியா அப்படின்னு கேட்க, எதுவுமே கொஞ்சம் நேரம் பேசாமல் அமைதியாக இருந்த பல்லவன் அதுக்கு பிறகு இங்கே நிலா கிட்ட ஒத்துக்கவும் செய்கிறாங்க. ஆமா நீ அப்படின்னு தலையாட்டவும் செய்ய, இதை கேட்டதும் நிலாவுக்கு அதிர்ச்சியாக தான் இருக்கு. டே பல்லவா, நீயும் காலேஜ் படிக்கிற, அந்த பொண்ணு படிச்சிட்டு இருக்கா, அதுக்குள்ளே என்னடா இப்போ அப்படின்னு சொல்ல, அண்ணி நாங்கள் இப்போதைக்கு எதை பற்றியுமே சிந்திக்கலை, லவ் பண்ணுறோம் அவ்வளோதான், கல்யாணம் இப்போதைக்கு நாங்கள் அதை பற்றி எந்த நினைப்பும் இல்லை. ஆனால் எங்கள் விஷயம் இந்த மாதிரி போனதுனால இப்போ அவங்க வீட்டில் எங்கள் காயுவை கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறாங்க அண்ணி அப்படின்னு சொல்ல, இதை கேட்ட உடனேயே இங்கே நிலாவும் கொஞ்சம் பதட்டப்படாமல் இரு, என்ன எதுவாக இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்ல, அண்ணி இப்போ திருவண்ணாமலைக்கு காயுவை கூட்டிகிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது, டே பல்லவா, நான் தான் சொல்கிறேன்ல நீ பதட்டப்படாமல் அமைதியாக இரு அப்படின்னு சொல்ல, அண்ணி எனக்கு ரொம்ப பயமாக இருக்குன்னு சொல்லும்போது, நிலா ஒரு பக்கம் இங்கே பல்லவனை சமாதானப்படுத்திட்டு வீட்டுக்கு வெளியே வந்து நின்று பின்னாடி யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் சோழன் வராங்க. என்னங்க என்ன விஷயம், உங்ககிட்ட ஒரு விஷயத்தை பற்றி பேசிட்டு போகலான்னு வந்தாங்க. அந்த வானதி இருக்குல்ல, அந்த வானதிக்கும் பாண்டிக்கு இருக்க பிரச்சனையை சரி பண்ண நினச்ச அந்த வானதியை நான் காரில் கூட்டிகிட்டு போனால் அந்த வானதி என் காது கிளியிற அளவுக்கு இப்படி குறை மேலே குறை சொல்லிகிட்டே இருந்துச்சு. கொஞ்சம் எடுத்து சொல்லிட்டு வந்திருக்கேன், புரிகிற மாதிரி பேசியிருக்கேன், இனிமேல் அவங்களுக்குள்ள பிரச்சனை எதுவும் வராதுன்னு நினைக்கிறேங்க அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி வந்து இங்கே சோழன் கடகடன் பேசிக்கிட்டே நிற்க, நிலா முகத்தை அப்போ தான் பார்க்குறாங்க. என்னங்க, நான் பாட்டுக்கு வந்ததுலேருந்து ஏதேதோ பேசிக்கிட்டு இருக்கேன், நீங்கள் ஏதோ வேறு ஏதோ யோசனையில் நின்றுட்டு இருக்கீங்க அப்படின்னு அங்கே கேட்கவும் செய்கிறாங்க. சோழன் கேட்ட உடனே அதுக்கு நிலாவும், அது வந்துங்க பல்லவன் விஷயமா தான் சொல்லும்போது, அவனை பற்றி பேசுகிறதுக்கு என்னங்க இருக்குன்னு சொல்ல, என்னங்க இப்படி சொல்லிட்டீங்க, பல்லவனும் காதலிக்கக்கூடாதுன்னு ஒன்றும் கிடையாது, அவனுக்கும் காயத்ரியை பிடிச்சிருக்கு, காயத்ரிக்கும் பல்லவனை பிடிச்சிருக்கு, 2 பேருமே லவ் பண்ணுறாங்க, இப்போ அந்த பொண்ணுக்கு அவசரமாக வீட்டில் கல்யாணத்தை ஏற்பாடு பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னு சொல்ல, என்னங்க சொல்கிறீங்க அப்படின்னு பதட்டத்தில் சோழனை கேட்க, ஆமாங்க எப்படியாவது இதை நம்ம தடுத்து நிறுத்தியே ஆகணும், பல்லவனும் பாவம், இதனால் பாதிக்கப்பட்ட அந்த பொண்ணும் பாவம் அப்படின்னு சொல்லும்போது, ஏங்க இப்போ கல்யாணத்தை நிறுத்திட்டு அந்த பொண்ணை நம்ம என்ன நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து பல்லவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க முடியும், பல்லவனுக்கு முன்னாடி இப்போது சேரன் அண்ணனும் இங்கே பாண்டியன் இருக்காங்க, 2 பேருக்கும் கல்யாணத்தை பண்ணி வைக்கிறதுக்காக நாம் அங்கே இங்கேயே அலைஞ்சிட்ருக்கோம், இது தெரியாமல் இதுக்கு நடுவில் இவன் பிரச்சனை வேற, அந்த பொண்ணை நம்ம அங்கேருந்து கூட்டிகிட்டு வந்தாலும் நம்ம வீட்டில் தங்க வைக்கவும் முடியாதுங்க அப்படின்னு இங்கே சோழன் சொல்லும்போது, எனக்கு புரியுதுங்க, இப்போதைக்கு காயுவுக்கு அந்த பிரச்சனையிலேருந்து வெளியே கொண்டு வரணும், முதல்ல அவங்க ஃபேமிலியில் இருக்கவங்களை பார்த்து நம்ம பேசுவோங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே என்ன பண்ணுறாங்க, நிலாவும் சோழனும் திருவண்ணாமலைக்கு கிளம்பணும்னு முடிவெடுக்கிறாங்க. இந்த விஷயம் வீட்டில் இருக்கவங்களுக்கு தெரியக்கூடாது, வேலை விஷயமா வெளியே போகிறோன்னு சொல்லிட்டு கிளம்புவோன்னு பொய்யே சொல்லிட்டு தான் சோழனும் நிலாவும் வீட்டிலேருந்தே கிளம்புறாங்க. 2 பேருமே கிளம்பி திருவண்ணாமலைக்கு போகணும்னு முடிவும் பண்ணிட்டாங்க. காயத்ரி கிட்ட அட்ரஸ் கேட்குறதுக்காக நிலா தான் கால் பண்ணுறாங்க. நிலா தான் யாருன்னு அவங்க ஃபேமிலி கிட்ட வெளிக்காட்டிக்காம சாதாரணமாக தான் பேசுகிறாங்க. அது மட்டும் இல்லாமல்
நிலாவும் எப்படியோ பேசி காயத்ரிகிட்டேருந்து அட்ரஸை வாங்கிட்டு நேராக திருவண்ணாமலைக்கும் போகிறாங்க. ஏங்க, திருவண்ணாமலையில் தான் உங்கள் வீடும் இருக்குது. ஆமாம், அவங்க வீட்டுக்கும் உங்கள் வீட்டுக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குங்கன்னு சொல்லும்போது ஏன் அப்படின்னு நிலா கேட்க, இல்லை அப்படி பக்கமாக இருந்தால் நீங்கள் கூட போயிட்டு வரலாம்ல, உங்கள் வீட்டில் இருக்கவங்களையும் பார்த்த மாதிரி இருக்குல்லன்னு சொல்லும்போது ஏங்க இப்போதைக்கு நான் அவங்கள பற்றின யோசனைலாம் எனக்கு இல்லை. எப்படியாச்சும் காயத்ரியுடைய கல்யாணத்தை நிறுத்தணும். விருப்பம் இல்லாமல் அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டு கஷ்டப்படணுமா என்ன மாதிரி அப்படின்னு சொல்லும்போது ஏங்க உங்களுக்கு என்னங்க கஷ்டம், நான் என்னங்க கஷ்டத்தை கொடுத்தேன்னு சொல்ல, இல்லை என்னதான் அந்த பிரச்சனையிலேருந்து தப்பிக்கிறதுக்காக நம்ம கல்யாணம் பண்ணிட்டாலும் இப்போ டிவோர்ஸ் கேஸுன்னு அலையும் போது பிரச்சனையாக தானங்க இருக்குது, அதைத்தான் சொன்னேன் அப்படின்னு நிலா சொல்லும்போது ஆமாம் இவங்க மனசை மாற்றி எப்போ இவங்க கூட சேர்ந்து சந்தோஷமாக வாழ்கிறது அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சிட்டு இருக்க சோழன் வண்டியை ஓட்டிட்டு வேகமாகவே போகிறாங்க. இங்கே திருவண்ணாமலைக்கு அவங்க வீட்டுக்கு போயிட்டு அவங்கக்கிட்ட பேசணுன்ற ஒரு முடிவோடு தான் இருக்காங்க. இதுக்கிடையில் நிலாவுக்கும் ரொம்ப மனசுக்கு வருத்தமாகவும் இருக்குது. அவங்க சொன்ன அட்ரஸ் படி அந்த வீட்டுக்கு முன்னாடி போய் நிற்க, இந்த வீடு தானாங்க அப்படின்னு சோழன் கேட்க, ஆமாங்க இந்த வீடு தான் அப்படின்னு நிலாவும் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க. ஆமாம் இந்த வீடு தான் போல், நிறைய பேர் வந்திருக்காங்க போல், சரி வாங்க உள்ளே போகலான்னு சொல்லிட்டு நிலாவும் சோழனும் உள்ளே போகிறாங்க. என்னங்க பேச போகிறீங்கன்னு உள்ளே போகும்போதே கேட்க, நீங்கள் வாங்கங்க எதுவாக இருந்தாலும் பேசிக்கலாம், முதல்ல அந்த பொண்ணோட வாழ்க்கையை நம்ம சரி பண்ணணும், தேவையில்லாமல் பல்லவனால் இன்னொரு பொண்ணோட வாழ்க்கை பாதிக்கப்பட்டக்கூடாது. இப்போதைக்கு அவங்க 2 பேர் காதலை பற்றி பேசுகிறத விட அவங்க பண்ண விஷயத்தில் எந்த தப்பும் இல்லை, அவங்க போனது தான் தப்பு, மற்றபடி அவங்களுக்குள்ள வேற எதுவும் இல்லைன்னு சொல்லி தெளிவுபடுத்தணும் அப்படின்னு சொல்ல, ஏங்க இதை மாப்பிள்ளை வீட்டுக்காரவங்களுக்கு முன்னாடி போய் நின்று பேச முடியுமான்னு சொல்ல, அவளுக்கு விருப்பம் இல்லாதப்போ நம்ம எதையாவது சொல்லி இந்த பிரச்சனையை சரி பண்ணணும் தானங்க அப்படின்னு நிலாவும் சோழனும் உள்ளே போகிறாங்க. உள்ளே போன சோழனுக்கும் நிலாவுக்கும் பெரிய அதிர்ச்சியை காத்திருக்கு. அங்கே உட்காந்துருக்கதே மனோகர் தான், அவங்க அம்மா கனிமொழி, அதுக்கப்புறமா அந்த வீட்டில் இருக்க தாசுடைய ஒய்ஃபு மதின்னு எல்லாருமே இருக்காங்க. நிலாவை பார்த்தா அதிர்ச்சியில் அவங்க எல்லாரும் கிளம்பி நிற்க, யார் இவங்கன்னு சொல்லிட்டு அங்கே பொண்ணு வீட்டில் இருக்கவங்க தான் காயத்ரியுடைய அம்மாவும் அப்பாவும் கேட்குறாங்க. ஏன் நிலா நீ எங்கே இங்கே வந்தான்னு ஓடி வந்து மதி நிலாவை பார்க்க, அண்ணி நீங்கள் எங்கே இங்கே அப்படின்னு சொல்ல, அது ஒன்றும் இல்லை நிலா, அதான் உனக்கு பார்த்த மாப்பிள்ளை சூர்யா இருக்கார் இல்லையா, சூர்யாவை உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு தானே உங்கள் அப்பா வந்துட்டு அவர் ஃப்ரெண்டுக்கு வாக்கு கொடுத்துருந்தாரு. இப்போ அவருடைய ஃப்ரெண்டு வேறு வழி இல்லை, அவருக்கும் இந்த பிரச்சனைக்கு அப்புறம் ரொம்ப உடம்புக்கும் மனசுக்கும் சரியில்லாமல் போனதுனால இங்கே உங்கள் பையனுக்கு ஒரு நல்ல பொண்ணாக பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டிய பொறுப்பை நானே எடுத்துக்கிறேன், ஒரு தப்புக்கு தண்டனையை அதை நானே சரி பண்ணுறேன்னு சொல்லிட்டாரு. அதனால தான் இந்த வீட்டு பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு நாங்கள் ஏற்கனவே முடிவு பண்ணியிருந்தது தான். இப்போ தான் அந்த பொண்ணு வீட்டிலேருந்து எங்களுக்கு ஃபோன் வந்திருந்தது, அதனால தான் நாங்கள் உடனடியாக பார்க்க வந்துட்டோம். சூர்யாவும் லண்டன் போயிட்டான், அதனால் பொண்ணோட ஃபோட்டோவை அனுப்பி வைக்கிறதா சொல்லியிருக்கோம் அப்படின்னு மதி சொல்லும்போது இதை கேட்டதும் அவனுக்கு இங்கே காயத்ரியா திரும்ப திரும்ப அவன் நம்ம பிரச்சனைக்குள்ளே வந்துக்கிட்டே இருக்கானே, முதல்ல நிலா இப்போ காயத்ரி, அடுத்து என்ன பண்ண போகிறான்னு தெரியலேன்னு சோழ நிற்க, ஆமாம் நீங்கள் 2 பேரும் இங்கே எங்க அப்படின்னு மதி கேட்குறாங்க. அது வந்துன்னு ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் பார்த்துக்கிட்டேன், காயத்ரி விஷயமா பேசிட்டு போகலான்னு தான் வந்தோன்னு சொல்ல, ஓ உனக்கு இந்த பொண்ணை நல்லா தெரியுமா அப்படின்னு அங்கே நிற்கிற மதியம் கேட்க, மதியம் அங்கே பேசிக்கிட்டு இருக்கதை பார்த்ததும் தாசும் பக்கத்தில் வராங்க. அங்கே மனோகர்னு எல்லாருமே நிற்க, காயத்ரி வெளியே வர ஓடி வந்து இங்கே நிலாவை கட்டி பிடிச்சிட்டு அழுகவும் செய்கிறாங்க. நிலா வந்ததுக்கு பிறகு தான் அவங்களுக்குள்ள ஒரு தைரியமே வரவும் செய்யுது. நான் எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேன்க்கா, ஆனால் இவங்க யாருமே கேட்க மாட்டாங்கன்னு சொல்ல, ஏங்க இப்போ எதுக்குங்க விருப்பம் இல்லாத ஒரு கல்யாணத்தில் இங்கே ஃபோர்ஸ் பண்ணி உங்கள் பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஆசைப்பட்றீங்க அப்படின்னு நிலாவும் கேட்க, எங்கள் பொண்ணு வாழ்க்கையை நாங்கள் தானே முடிவு பண்ண முடியும், ஆமாம் முதல்ல நீ யாருன்னு சொல்லி கேட்க, ஆமாம் நீ இவரோட பொண்ணு தானே போல, ஆமாம் உனக்கே விருப்பம் இல்லாமல் இந்த வீட்டை விட்டு ஓடி போய் இவனை கல்யாணம் பண்ணிட்டு போனேன், அதே மாதிரி என் பொண்ணு வாழ்க்கைக்கு ஏதாவது அப்படின்னு சொல்லும்போது உங்கள் பொண்ணு தான் உங்கள் பொண்ணே தான், அதை இல்லைன்னு சொல்லவே இல்லை, உங்கள் பொண்ணோட வாழ்க்கையை முடிவு பண்ண வேண்டிய முழு உரிமை உங்களுக்கு இருக்குது, அதே போல் உங்கள் பொண்ணோட முடிவை நீங்கள் கேட்கணும்ல, நடந்தது ஏதோ தெரியாமல் நடந்துருச்சு, மற்றபடி எந்த தப்புமே இல்லை, இதில் தப்பே இல்லாதப்போ எதுக்காக நீங்கள் ஒரு தண்டனைன்ற மாதிரி ஒரு கல்யாணத்தை விருப்பம் இல்லாமல் பிடிக்காத ஒரு கல்யாணத்தை இதுக்காக உங்கள் பொண்ணுக்கு நீங்கள் நடத்தி வைக்கணும்னு சொல்லிட்டு நீலாம் கேட்குறாங்க. அதுக்கு காயத்ரியுடைய அம்மாவும் அப்பாவும், நீ யாருமா, முதல்ல நீயே வேண்டான்னு சொல்லி உங்கள் அம்மா அப்பாவை தூரமாக ஒதுக்கி தள்ளிட்டாங்களே, இப்போ எதுக்காக இங்கே வந்து நின்று பேசிக்கிட்டு இருக்க, உனக்கு வேறு வேலையே இல்லையான்னு சொல்லி அங்கே வந்து அவங்கள திட்ட, சோழன் வந்துட்டு ஏற்கனவே போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணது போல் அவங்களும் அந்த நேரத்தில் அங்கே வந்து நிற்க, சார் இந்த பொண்ணுக்கு இந்த கல்யாணத்தில் துளி கூட விருப்பம் இல்லை, கட்டாயப்படுத்தி உங்கள் பொண்ணோட ஃபோனை பிடுங்கி வச்சுட்டு இப்படி கல்யாணத்தை பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டாங்க, இப்படி அவசரமாக கல்யாணத்துக்கு முடிவு பண்ணிட்டு இருக்காங்க சார், ஏன் இப்போ அந்த பையன் இங்கே இருந்தால் இப்போவே இந்த பொண்ணு கழுத்தில் தாலி கட்டி கூட்டிகிட்டு போகணும்னு சொல்லி அனுப்பி வச்சிருவாங்க அப்படின்னு சொல்லும்போது சோழன் தான் சொல்கிறாங்க அந்த விஷயத்த போலீஸ்கிட்ட. இதை கேட்ட போலீஸும் அங்கே நின்றுகிட்டு இருக்க அந்த காயத்ரியுடைய அம்மாவையும் அப்பாவையும் பார்த்து திட்டுறது மட்டும் இல்லாமல்
ஒரு பொண்ணோடைய விருப்பம் இல்லாமல் கல்யாணம் பண்ணுறதும், அந்த பொண்ணு மைனர் பொண்ணாக இருந்து கல்யாணம் பண்ணுறதும் எல்லாமே தண்டனைக்குரிய குற்றம்தான். இந்த மாதிரியான நேரத்தில் இப்படி இருக்க பட்சத்தில் ஒரு கல்யாணத்தை பண்ணணும்னு ஆசைப்படுறதும் தப்பு. ஏன்னம்மா உனக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லையான்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை அப்படின்னு சொல்லும்போது, நீ வேறு யாரையாவது லவ் பண்ணுறியான்னு சொல்லி கேட்க, இல்லைன்ற மாதிரி இங்கே காயத்ரியை சொல்ல, அப்புறம் உனக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லி கேட்க, நான் படிக்கணும், நிறைய படிக்கணும், இப்போ தான் நான் படிச்சுட்ருக்கேன், என்னுடைய ஸ்டடியில் மட்டும்தான் என்னால் கான்சன்ட்ரேட் பண்ண முடியும், மற்றபடி என்னால் இந்த கல்யாண வாழ்க்கைக்குள்ளே என்னால் இப்போதைக்கு போக முடியாதுன்னு அங்கே காயத்ரி தெளிவாகவே போலீஸ்கிட்ட சொல்ல, என்னப்பா உங்கள் பொண்ணே இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தில் வந்துட்டு முடிவு தெளிவாக எடுத்திருக்கும் போது உங்களுக்கு என்ன பிரச்சனை? இங்கே பாருங்கள், ஒரு பொண்ணு உங்கள் கூட இருக்கிறதும் உங்களை விட்டு போகிறதும் முடிவு பண்ணுறது நீங்கள் மட்டும் கிடையாது, அது உங்கள் பொண்ணு மட்டும்தான் இருக்கணும். உங்கள் பொண்ணுக்கும் இந்த கல்யாணத்தில் விருப்பம் இருந்தால் தான் இந்த கல்யாணம் நடக்கும், விருப்பம் இல்லாத பட்சத்தில் இந்த கல்யாணம் நடக்காது அப்படின்னு சொல்ல, அம்மா நீ என்னம்மா படிக்கிற, எங்கே படிக்கிறேன்னு சொல்ல, சென்னையில் பூந்தமல்லியில் இருக்க காலேஜில் தான் நான் படிச்சுட்ருக்கேன். இப்போ நான் அங்கே செமஸ்டர் எக்ஸாம், நான் அதை எழுதி ஆகணும், அதுக்காக தான் இவங்க என்னை கூட்டிகிட்டு போகணுன்னு வந்திருக்காங்கன்னு சொல்ல, ஆமாம் மேடம், நாங்கள் திருவண்ணாமலையிலேருந்து தான் வரோம், காயத்ரி எனக்கு ரொம்ப தெரியும், ரொம்ப நல்ல பழக்கம் அப்படின்னு சொல்ல, சரிம்மா நீ எக்ஸாம் எழுதுறதுக்கான எல்லா பொறுப்பையும் நான் பார்த்துக்கிறேன், நீ உடனடியாக இவங்க கூட இங்கேருந்து கிளம்புமா அப்படின்னு சொல்லிடுறாங்க. இங்கே போலீஸ் சொன்னதை கேட்டதும் காயத்ரி உடனே கிளம்பி நிற்க, மனோகர் இங்கே நிலா பக்கத்தில் வர, தேவையில்லாத விஷயத்தில் நீ தலையிடுற நிலா, திரும்ப திரும்ப என் மானத்தை வாங்குற விதமாக நீ இப்போ பண்ணிக்கிட்டே இருக்க, இப்போ நான் என் ஃப்ரெண்டோட குடும்பத்துக்கு என்ன பதில் சொல்லுவேன் அப்படின்னு சொல்ல, அப்பா உங்கள் ஃப்ரெண்டு குடும்பம் மட்டுமே யோசிக்காதீங்க, மற்ற பொண்ணுங்களுடைய வாழ்க்கையை பற்றி யோசிங்க. அவளை கல்யாணம் பண்ணிக்கிறது ஒன்று தான், கல்யாணம் பண்ணிக்காமல் லண்டனில் போய் இருக்கிறது ஒன்று தான். அவனுக்கு எல்லாம் எதுக்கு கல்யாணம்? அவன் விருப்பப்பட்ட மாதிரியே ஒரு பொண்ணை நடந்துக்கணும்னா அதுக்கு அவன் ரோபோவை மட்டும்தான் கல்யாணம் பண்ணிக்க முடியும். அப்போ தானே அந்த ரிமோட் அவன் கண்ட்ரோலில் இருக்கும், அந்த ரிமோட்டில் அவன் என்ன நினைக்கிறானோ அது மாதிரி தானே அந்த பொண்ணு நடந்துக்கும். அப்படின்னா அவன் ஒரு ரோபோவை தான்ப்பா விலைக்கு வாங்கணும், ஒரு பொண்ணோட வாழ்க்கை விலைக்கு வாங்கக்கூடாது அப்படின்னு நிலா அப்பாவை பார்த்து பயங்கரமாக திட்டுறாங்க. நிலா அப்படின்னு அவங்க அம்மா பேச வர, போதுமா இப்படியே திருவண்ணாமலை வந்தால் உங்களையும் பார்த்துட்டு போகணுன்னு ஒரு ஆசை எனக்குள்ளே இருந்துச்சு தான், இப்போ ஏன்டா உங்களை பார்த்தோன்னு தோன்ற அளவுக்கு எனக்கு இருக்குது. இனிமேல் அந்த குடும்பத்துக்காக ரிஸ்க் எடுத்து பொண்ணு பார்க்குறேன்னு சொல்லி நீங்கள் எங்கேயும் போய் சிக்கிக்காதீங்க. ஏன்னா அவனையெல்லாம் பார்த்தாலே இல்லை அவங்ககிட்ட ஒரு 2 வார்த்தை பேசினாலே அந்த பொண்ணே வேண்டான்னு சொல்லி ஒதுக்கிட்டு ஓடியே போயிடுவான். என்ன ஒன்று அவங்ககிட்ட பண திமிரு இருக்கிறதுனால பொண்ணு வீட்டில் இருக்கிறவங்க அந்த பையனை பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டா நல்லாயிடும், தான் பொண்ணு வாழ்க்கை செட்டில் ஆகிடும்னு நினைக்கிறாங்க. பொண்ணு பார்க்குறவங்க, மாப்பிள்ளை பார்க்குறவங்க இவங்கெல்லாம் கவனிக்க வேண்டிய ஒரே விஷயம் என்ன தெரியுமா? முக்கியமாக உங்களுக்கு தான் நான் சொல்லணும்னு காயத்ரியுடைய அம்மாவையும் அப்பாவையும் பார்க்குறாங்க. ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு ஆசைப்பட்றீங்க, ஆனால் அந்த மாப்பிள்ளையை பார்க்காமலே, அந்த மாப்பிள்ளை எப்படிப்பட்டவன்னு தெரியாமலே மாப்பிள்ளையுடைய வசதி வாய்ப்பை வச்சு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு ஆசைப்பட்டீங்க. அப்புறம் அந்த பொண்ணு அங்கே போய் எப்படி கஷ்டப்படத்தானே செய்வான். சந்தோஷமாக வாழணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அவன் மனசுக்கு எது பிடிச்சிருக்கோ, அவன் மனசுக்கு எது விருப்பப்படுதோ அந்த பையனை பார்த்து கல்யாணம் பண்ணுவீங்க அப்படின்னு நிலாவும் சொல்லிட்டு அங்கே நிற்கிற காயத்ரியும் கூட்டிகிட்டு சோழனையும் கூட்டிகிட்டு அங்கேருந்து கிளம்பவும் செய்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் அங்கே நிற்கிற மொத்த குடும்பமும் அவமானப்பட்டு நிற்க தான் செய்கிறாங்க, ஏன் அவங்க அப்பா மனோகர் உள்பட.